வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நியூ டே டீமை காட்டுறாங்க. டீமை பார்த்தோட பார்த்தீங்கன்னா வெறுத்து போகிறாங்க. எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா நியூ டே கூட பேசுகிறவங்க போன வாரம் பிக்கியை இந்த மாதிரி படுத்ததுனால எல்லோரும் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஓட்டி சபர்லாம் எப்படி பார்க்குறாருன்னு எல்லாம் உங்களுக்கே நல்லா புரியுது. நம்ம பேசுனால தான் அப்படி பேசுகிறானுங்கன்னு. பட் ஆனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டே வந்து போகிறாங்க. அண்ட் ரிங் ஜெனரல் குந்தர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோ ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி பேசிய செக்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் ஆல்ரெடி கால் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ரா ரிவ்யூ வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குந்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபின் பேலர் வராரு. ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா குந்தரை பார்த்து உன்கிட்ட இருக்கிற டைட்டில் நான் வின் பண்ணுவேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வீழ்த்தியிருக்கேன், இப்போ நான் வீழ்த்துவேன்னு சொல்கிறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி வீழ்த்தினேன், எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனால, ஸோ யூனிவர்சல் சாம்பியன் இல்லை, அப்போ யூனிவர்சல் சாம்பியனால அதை ஒரே நாளில் தோற்று போனால அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் கலாய்க்கிறாரு. ஸோ ஃபின் பேலரும் பார்த்தீங்கன்னா உன்னை வீழ்த்தி நான் சாம்பியன் ஆகுன்னு சொல்லும்போது திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஆகாது. டேமியன் பிரிஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபின் பேலரையும் அட்டாக் பண்ணிவிட்டு குந்தரையும் அட்டாக் பண்ணுறாரு. இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்படுது. மெஜாரிட்டியாக ஆட்களுடைய அடிப்படையில் அதிகமான ஆட்களை வச்சுருக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக டேமியன் பீஸையும் குந்தரையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பயங்கரமாக அடி வாங்கி டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் குந்தர்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஃபின் பேலர்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. ஃபின் பேலரும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இந்த மாதிரி தான் நான் ஃப்யூச்சரில் சாம்பியன் ஆவேன், அதாவது இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மினிமில் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் தூக்கி காட்டியிருக்காரு. ஸோ நம்ம ஃபின் பேலர் வந்து டபுள் சாம்பியன் ஆவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட மினி வெர்ஷனாக தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல. இவங்க பேக் ஸ்டேஜில் இந்த அட்டகாசத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சரி, டேமியன் பீஸ் வந்து அவன் உங்கள்கிட்ட டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தானே வந்து கேட்டான், ஆனால் அது கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா அவனுடைய டைட்டில் மேட்ச்சில் கொடுக்கால வந்தது நீங்கள். ஸோ அதனால் நான் வந்து டேமியன் பீஸுக்கு அகைன் வந்து டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி உன்னுடைய டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கலை, அதனால் இந்த மேட்சை வந்து நான் ட்ரிபிள் த்ரெட்டாக அஃபிஷியல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பீஸ் சொல்லிட்டாரு. ஃபின் பேலர் முடிக்காது பாருங்களேன். இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் உண்டில் ஃபின் பேலர் வெர்சஸ் டேமியன் பீஸ் வெர்சஸ் குந்தருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதான் இது அஃபிஷியலி சொல்லிட்டாரு. ஃபின் பேலர் கலங்கி போயிட்டார். ஏன்டா நானே சும்மாவே அடின்னு 2 பேரான்னு சொல்லிட்டு பார்க்குற பொழுது. அண்ட் நெக்ஸ்ட்டு கேரிங் கிராஸோட டைம். கேரிங் கிராஸ் அண்ட் அவரோட டீம் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச். இவங்க டீமுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறது வயர்ட் 6, பிரே ஒயிட் அண்ட் அவர் டீமில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டானுங்க. அங்குள் எப்படி வழக்கம் போல் மாதம் தான் வராரு. பட் அந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில திருப்புமுனைகள் நடந்தது. வழக்கமாக ஹங்குல் ஹவுடி டீமை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும். பட் அந்த மேட்ச்சில் தோல்வி அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஹங்குல் ஹவுடி மூலியமாகவே ஹங்குல் ஹவுடி டீம் வந்து தோத்துடுச்சு. அதாவது வயர்ட் 6 இருக்க ஹங்குல் ஹவுடிக்கே வந்து கேரிங் கிராஸ் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு பின்ஃபால் பண்ணி ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் டீமில் ஒரு தாத்தாவை பார்த்துருப்போம், மொட்டை தலை தாடி மட்டும் வச்சுருப்பாரு. அவரு திடீர்னு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகி ஸோ இந்த கேஸ் பைப்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம தீ வந்துருச்சுன்னு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை நம்ம ஹங்குல் ஹவுடியோடைய முகத்தில் அடித்ததுனால அந்த டிஸ்ட்ராக்ஷனில் கேரிங் கிராஸ் அவரை வீழ்த்தி வின் பண்ண மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹங்குல் ஹவுடி மூலியமாக தோக்குற முதல் மேட்ச் இது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி வயர்ட் 6 ஒரு சில மேட்சஸ்லாம் விளையாடிருக்காங்க, அதில் தோல்வி மேட்ச்சில் இது ஒன்று. சரி, ரொம்ப நாள் கழிச்சு கேரிங் கிராஸோட டீமுக்கு ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி தெரியுது. இன்றைக்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வயர்ட் 6 கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் நல்லா இருக்க போகுது. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ அதில் என்ன கேட்குறாங்கன்னா, சிஎம் பாங் இந்த பால் ஹெமன் கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன்னு சொல்கிறீங்களா, அந்த விஷயம் என்னென்னு கேட்கும்போது டைம் வரும் பொறுத்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் சொல்கிறாரு. அண்ட் செத் ரோலன்ஸை பற்றி பேசுகிறாரு. செத் ரோலன்ஸோடைய கோபம் வந்து நியாயமானது தான், நான் அவனை விட்டுட்டு போயிட்டேன், ஸோ ஷீல்டு உருவாக்குனதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ஸ்பீச்சையும் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் கொடுக்க தான் செய்கிறாரு.
ஸோ ஆக்சுவலி சிஎம் பாங்க என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் ரெஸ்லிங் கிங் 2.0 சேனலில் போட்டுட்டோம். ஸோ நிறைய பேசினது தமிழ் கிட்டத்தட்ட 4 வீடியோ நம்ம காலையில் போட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் செத் ரோலன்ஸோடைய வீடியோவும் அப்கமிங்கில் வரும். ஸோ அதையும் நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுடைய டைம். லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. அது யார் கூட பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற சொகடா காய்க்கு அகன்ஸ்டா. ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற இயோ சாய்க்கு அகன்ஸ்டா தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அதனால் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் லீவ் மார்கன் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சோனியா டிவில் அவங்க டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஃப்ளூவல் கலெக்ஷன் அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. யாரை? டொகடாக்காயை. ஸோ அப்போ டொகடாக்காய்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இயோஸ்கை மற்றும் கேரிசன் வராங்க. ஸோ கேரிசன் மேலேருந்து குதிச்சதுனால டயரில் கிடக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கேரிசன் இருக்காருல கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ரிங்கில் வந்து இயோஸ்காய் தான் இருக்கிறாங்க. இயோஸ்காய்க்கு தன்னுடைய ஃபினிஷரை போட்டுட்டாங்க லிவ் மார்கன். ஸோ இந்த மாதிரி தான்டா உன்னை வீழ்த்துவேன் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக காட்டுறாங்க போல இருக்குது. ஸோ என்ன தான் கெட்டு காத்தினாலும் நான் தான் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறாங்க போல இருக்குது. சரி, சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வரைக்கும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூ டே வரும்போது கோடி ரோட்ஸ் வந்து ஆடம் பிஎஸோடைய ஆஃபீஸ்லேருந்து வெளியே வராரு. அங்கிட்டு பார்த்தா குந்தர் வந்து ஸ்மாக்டவுன்லேருந்து வராரு, இங்கிட்டு பார்த்தா கோடி ரோட்ஸ் ராலேருந்து வராரு. என்னமோ நடக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. சரி, என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நியூ டே கோடி ரோட்ஸ் பார்க்கும்போதும் நியூ டேவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வாடா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கோடி ரோட்ஸை ஒரு ஆளாகவே மதிக்கலை. ஏன்னா அவங்க தான் ஹீல் டர்ன் பண்ணுறாங்களே, இதுக்கப்புறமா யாரையும் மதிக்க மாட்டாங்களே. நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஹீல் டர்ன் இருக்கும்பா, நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளும் வெளிப்படுத்துவோம். ஸோ அதை தான் நியூ டே டீமும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க போல இருக்குது. நம்ம கலப்படமா இல்லாத ஒரு நல்லவன் இல்லாமல் சுத்தமான கெட்டவனாக இருக்கலாம் எனக்கு ஏற்பட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரூ மாக்கிண்டர் டைம். ஸோ ட்ரூ மாக்கிண்டர் சொல்கிறாரு, இப்போ நடந்து முடிஞ்ச பேட் பிளட் பேப்பரில் அந்த ஹெலினஸ் மேட்ச் ஆடினேன், அதில் வந்து எனக்கு தலையில் அடிபட்டுது. ஸோ எனக்கு பிளட் ஹெவியாக லாஸ் ஆகிடுச்சு, டாக்டர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, ரெஸ்ட் எடுத்தேன். பட் ஆனால் சிஎம் பாங் எனக்கு முன்னாடியே ரெஸ்லிங் கெரியரில் ரிட்டர்ன் ஆகி திருப்பி ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து வார் கேமில் சண்டை போட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பொறாமையாக இருந்தது. ஸோ அதனால் என்னுடைய வழிகள் எல்லாத்தையுமே தாண்டி ஒதுக்கி வச்சுட்டு மீண்டும் இந்த ரிங்குக்கு நான் வந்து ரிட்டர்னாக இருக்கிறேன். 2024ங்கிறது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் இயர் தான். பட் ஆனால் சிஎம் பாங்னால நாசமாக போயிருக்குது. ரெண்டாவது வந்து ரோமன் ரெயின்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரோமன் ரெயின்ஸ் டீமில் இருக்க எவனையும் பிடிக்காது. அதனால தான் போன வாரம் வந்து நான் சாமி ஜெயின் அட்டாக் பண்ணேன் அண்ட் ஜே ஊசோவையும் நான் தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஓ ஐயா ட்ரூவு, இவ்வளோ நாள் டபிள்யூபிள்யூவில் ஏற்பட்டுச்சே கலவர பூமி, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானா? நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டேன் ஐயா. ஸோ போன வாரம் அடித்தது சாமிசன் அடித்தது எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. ஸோ மேபி உங்களுக்குள்ள அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சரி, இதுக்கப்புறமா நம்ம ட்ரூ மாக்கிண்டர் பேசுனது அவ்வளோதான். ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் உடைய டைமு. ட்ரூ மாக்கிண்டர் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தார் நம்மளுடைய செத் ராலன்ஸு. அவர் வழக்கம் போல் ஐ ஆம் தி ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக பேசினார். செத் ராலன்ஸு, நீங்கள் சட்டை எங்கே வாங்குறீங்க? ஏன்னா கோழி கையெல்லாம் போட்டு தரவில், அதுவும் கண்ணாடி நல்லா இருக்குது. எந்த கல்லில் வாங்கினீங்க சொல்லுங்கள், நானும் வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. குறிப்பாக நம்ம சிஎம் பாங்கை பற்றி பேசுகிறாரு. சிஎம் பாங்குடைய ஹை ஃபேன் தான் நான், அதனால தான் சிஎம் பாங்குடைய ஷீல்டு டீம்லேயே ஜாயின் பண்ணேன். ஸோ ஷீல்டு நல்லா தான் போச்சு. பட் ஆனால் ஷீல்டு பிரேக்கப் ஆகும்போது அவன் வந்து எங்களை தடுக்கலை. அண்ட் நான் வந்து பலமுறை சிஎம் பாங்க ஃபோன் அடித்தேன், என் ஃபோனை எடுக்கலை. அவன் நண்பன் கிடையாது, ஒரு கார்டு கிடையாது, ஒரு லீடர் கிடையாது, அவன் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ இதையும் நம்ம பேசி தமிழ் எபிசோடில் போட்டிருக்கிறோம். அது ஒரு 8 நிமிஷம் வீடியோ, பார்க்கவங்க பார்த்துக்கோங்க. சாமி ஜெயின் வரும்போது என்னப்பா என் கூட சண்டை போட வரியா? இல்லை, நான் கூட சண்டை போட வரல. சாமி ஜெயின் வரல, எவன் கூட சண்டை போட வரல. நம்ம போன வாரம் வந்து ஜே அட்டாக் பண்ணது நீ நினச்சேன், பட் ஆனால் அது வந்து ட்ரூ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதை பேசிக்கலாம் சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க செத் ராலன்ஸை பார்த்து. என்ன தெரியுமா? வர உங்கள் அப்பா மூஞ்சி மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி வர மூஞ்சி பார்க்கறதுக்கு ட்ரூ மாக்கிண்டர் மாதிரி மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் செத் ராலன்ஸை பற்றி பேசிட்டாரு. ஏண்டா நரேந்திர மோடி மாதிரி என் மூஞ்சி மாறிட்டுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவேன், ஏண்டா ட்ரூவோ பேரை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் போயிட்டார். அண்ட் நம்ம
சாமி ஜெயின் போகும்போது இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நான் வந்து ட்ரூ மேக்கின்டையரை சேலஞ்ச் பண்ணுறேன்னு. இந்த மேட்ச் அஃபிஷியல் ஆகிட்டு. ஸோ இப்படி அஃபிஷியல் ஆகும்போது பின்னாடியோடு இருந்து வந்த நம்ம ட்ரூ மேக்கின்டையர் சாமி ஜெயின் அட்டாக் பண்ணுறாரு. என்னடா மரணத்துக்கு கூட நீயே வாரியா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு போல இருக்குது. ஏன்னா ட்ரூ கூட மோதுனா சங்கு தானே. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் வச்சு சாமி ஜெயின் சாட்டர்டே மெயின் இவெண்ட் அஃபிஷியல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச்சு சலீனா வெகா வெர்சஸ் இவினிவில் வெர்சஸ் லைரா வெல்கேரியா. இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பாருது, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆற்றுத்து மாதிரி நானும் இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லைரா வெல்கேரியா அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க இவினியில் பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக லைரா வெல்கேரியா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. இது ரிவினியில் வின் பண்ணது தான் நல்லா இருக்கும்ல, ஏன்னா அவங்க தான் மிட்கார்டர். ஸோ மிட்கார்டருக்கு மிட்கார்டர் சாம்பியன்ஷிப் தான் தேவை. பட் ஆனால் அது ஓகே, வேறு என்ன தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் நிறைய இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வீழ்த்தி இவங்க வந்து நியூ சாம்பியனாக இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகுறாங்களா அப்படிங்கிறத ஒரு சில நாட்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து ரியா ரெப்ளே மற்றும் பேட் பிரதர்ஸாக இந்த டீமுக்கு பேர் ஏதோ ஒன்று டெரர் ட்வின்ஸில் இருக்கிற ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா ரேமியன் பீஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மெயின் இவெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே டைம் தான். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நடக்குது. அதாவது நம்ம நியூ டேவோட நிகழ்வு. ஸோ நியூ டே வந்து பேசுறதுக்கு வராங்க. ஸோ நியூ டே எடுத்து மைக் எடுத்து பேசலாம், ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஊழ விட்டே இருக்கானுங்க, நான் உனக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு போன்னு. ஸோ கோஃபியும் சரி எக்ஸேவியரோடும் சரி பேசி தான் பார்ப்போமே என்ன சொல்கிறானுங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அவனுங்க பேசுறதை கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் கடுப்பாயிருச்சு. நீங்கள் கேட்கட்டா நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை தூக்கி போட்டு போயிட்டானுங்க. ஸோ நியூ டே இஸ் ராக் அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ் வந்து நியூ டே இஸ் ராக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் பிக்கியை நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ பிக்கியை பண்ணது உண்மையிலேயே ஒரு பெரிய தப்பான விஷயம் தான். ஸோ அதுக்காக ஃபேன்ஸ்லாம் ஹேட் பண்ணுறாங்க போல இருக்குது. அண்ட் மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். மாமி ரியா ரெப்ளே வெர்சஸ் லீவ் மார்கன் ஃபார் த சிங்கிள்ஸ் மேட்ச். ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரக்கில் ராட்ரிகஸை வீழ்த்தி மாமி ரியா ரெப்ளே வந்து வெற்றி பெற்றாங்க. ஆக்சுவலி இவங்க வெற்றி பெறதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து எந்த பொருளாலும் அட்டாக் பண்ணலாம். அதனால் ஸ்டீல் சேர் எடுத்து அட்டாக் பண்ணது என்ன, கட்டில் மேலே தூக்கி போட்டு அடிக்கிறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச் நினச்சிங்க கேட்டிங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம ரியா ரெப்ளே வந்து வெற்றி பெற்றாங்க. இதில் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரியா ரெப்ளே வெற்றி பெற்றதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இவங்க எடுக்கலான்னு பார்க்கும்போது இப்போதைய உமன்ஸ் நம்பர் 1 கண்டென்டராக இருக்கிற யூஎஸ்காயும் ஒரு மூலையிலிருந்து தூக்குறாங்க. 2 பேரும் அந்த சாம்பியன்ஷிப்பை ஒவ்வொரு மூலையில் தூக்க இத்துடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மண்டே நைட் ராவை முடிச்சிட்டாங்க. ராவை பொறுத்து நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கான்வர்ஸாக பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.